அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடமிருந்து அது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தெய்வீக மார்க்கமாக இது காணப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை 23 வருடங்கள் கற்றுக் கொடுத்தார். இறுதியிலே அவர்களை ஹஜ்ஜுக்கு அல்லாஹு தஆலா செல்லுமாறு கட்டளையிட்டு ஹஜ்ஜிலே அவர்கள் இருக்கிற போது சூரத்துல் மாஇதாவினுடைய அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற வசனத்தை ஹஜ்ஜில் வைத்து இறக்கி வைக்கிறார். அந்த வசனத்திலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளையும் உங்களுக்கு நான் பூரணமாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். அதே காலப்பகுதியிலே அரஃபா மைதானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது, இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று திரும்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சுட்டு விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தோடு இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பது நம்முடைய அகீதாவாகும். அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எதையும் யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு எவைகளெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் ஒன்று விடாமல் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதே போல எவைகளெல்லாம் நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது மிக தெளிவாக நம்மால் புரியப்பட வேண்டிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதாவது இந்த மார்க்கம் பூரணத்துவமானது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு குறையையும் வைத்து விட்டு செல்லவில்லை. மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் அவர்கள் எத்தி வைத்து விட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹி வரும். அந்த வஹியை சஹாபாக்களுக்கு அவர்கள் எத்தி வைப்பார்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் நேரடியாக கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை வஹியின் மூலம் அவர்களுக்கு சொல்லுவார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மார்க்கத்தை புரிவதற்காக வேண்டி சஹாபாக்கள் கலைகள் என்று எதையுமே உருவாக்கவில்லை. அகீதா, தஃப்சீர், ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ், உலூமுல் குர்ஆன் என்று கலைகளை சஹாபாக்கள் உருவாக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்ததனால் அதற்கான ஒரு தேவையும் அந்த மக்களுக்கு வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு பிரதேசங்களிலும் வாழக்கூடிய நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக குலஃபா உர் ராஷிதூன்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய காலங்களில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டு செல்கிறது.
மக்கா மதீனா என்கிற நிலையை தாண்டி ஷாமுக்கு செல்கிறது, பாரசீகத்திற்கு செல்கிறது, ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறது. இப்படி பல்வேறு இடங்களுக்கும் இந்த தீன் போய் சேருகிறது. அந்த நேரத்தில் மக்களுடைய தொகையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வேறு கலாச்சாரங்கள், நாகரிகங்களுடைய தாக்கங்களுக்கு உட்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அரபு தெரியாத பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை இலகுவாக அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி உலமாக்கள் பல்வேறு கலைகளை உருவாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த வகையிலே உள்ள ஒரு கலையாகத்தான் ஃபிக்ஹ் கலையை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் அகீதாவையும் போதித்தார்கள், ஃபிக்ஹையும் போதித்தார்கள். அதே போன்று அவர்களுடைய போதனையின் உள்ளே உசூலுல் ஃபிக்ஹ் இருந்திருக்கிறது, உலூமுல் குர்ஆன் இருந்திருக்கிறது, எல்லாமே இருந்திருக்கிறது. ஆனால் அவைகளை தனித்தனி கலையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை. பொதுவாக அவர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். குர்ஆன் இறங்கியது, ஹதீஸ் அதை தெளிவுபடுத்தியது. நாம் குறிப்பிட்டது போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த நிலை என்பன போன்ற பின்புலங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட கலைகளுள் ஃபிக்ஹ் கலையும் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த ஃபிக்ஹ் என்கிற சொல்லை பொறுத்தவரையில் நம் எல்லோருக்கும் அடிக்கடி காதுகளிலே விழக்கூடிய ஒரு சொல்லாகும். ஃபிக்ஹ். ஃபிக்ஹ் என்றால் நேரடியான அர்த்தம் புரிதல், விளங்குதல் என்பதாகும். இது ஒரு அரபு சொல். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த சொல்லை சில இடங்களிலே பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்து நிசாவினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, ஃபமாலி ஹாஉலாஇல் கௌமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, இந்த சமுதாயத்திற்கு என்ன பிடித்திருக்கிறது, அவர்கள் சொல்லுவதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யஃப்கஹூன, ஃபிக்ஹிலிருந்து வந்ததுதான் யஃப்கஹூன என்பது, விளங்காமல் இருக்கிறார்கள். அதே போல சூரத்துல் இஸ்ரா 44வது வசனத்தில் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், எனினும் அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த ஃபிக்ஹ் என்கிற சொல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாக்களை பற்றி பேசுகிற நேரத்தில், வெள்ளிக்கிழமை ஒரு ஹத்தீப் செய்யக்கூடிய ஹுத்பாவை பற்றி சொல்லும் போது, இன்ன தூல ஸலாத்திர் ரஜுல் வ கிஸர ஹுத்பதிஹி மஇன்னத்தும் மின் ஃபிக்ஹிஹி என்று சொல்கிறார்கள். அதாவது வெள்ளிக்கிழமை தினத்தில் தொழுகையை நீளமாக்கி ஹுத்பாவை சுருக்குவது என்பது அந்த ஹத்தீபினுடைய ஃபிக்ஹுக்கான அடையாளமாகும் என்று சொல்கிறார்கள். ஹத்தீபினுடைய ஃபிக்ஹின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபிக்ஹ் என்றால் இங்கே புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த ஃபிக்ஹ் என்கிற சொல் மொழி அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்க கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஃபிக்ஹ் என்ன என்று நாம் பார்க்கிற போது இதற்கு பல்வேறு வரைவிலக்கணங்களை உலமாக்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். ஃபிக்ஹ் என்று சொன்னால் நிறைய வரைவிலக்கணங்கள் சொல்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வரைவிலக்கணங்களையும் ஒரே வரைவிலக்கணமாக சொல்ல வேண்டும் என்றால், அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யா அல் அமலியா அல் முக்தஸபா மின் அதில்லத்திஹ தஃப்ஸீலியா என்று அதற்கு நாம் விளக்கம் சொல்லலாம். அதாவது ஷரீஅத் சட்டங்களை அறிந்து கொள்வது, குர்ஆன் சுன்னா ஆதாரங்களிலிருந்து, அதே போன்று இஜ்மா கியாஸ் போன்ற ஆதாரங்களிலிருந்து. இது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம்.
சுருக்கமாக குர்ஆன் சுன்னா மற்றும் இஜ்மா கியாஸ் ஆதாரங்களிலிருந்து ஷரியாவினுடைய சட்டங்களை அறிந்து கொள்வது, அதுவும் நடைமுறை சார்ந்த விஷயங்கள், அமலியா என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாத நடைமுறை சார்ந்த விஷயங்களை குறிக்கும். இப்ப நடைமுறை சார்ந்த விஷயங்களில் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் இஜ்மா கியாஸ் போன்ற ஆதாரங்களில் இருந்து ஷரியாவினுடைய சட்டங்களை அறிவதுதான் ஃபிக்ஹ் ஆகும் என்று விளக்கம் சொல்கிறார். இதை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷரியாவினுடைய சட்டங்களாக நாம் பெரும்பாலும் ஃபிக்ஹிலே பயன்படுத்துகிற சட்டங்கள் 5 ஆகும். ஒரு சட்டம் வாஜிப் அல்லது ஃபர்த் என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு சட்டம் ஹராம் என்று சொல்லப்படும். அடுத்த ஒரு சட்டம் சுன்னத் அல்லது முஸ்தஹப் என்று சொல்லப்படும். 4வது ஒரு சட்டம் இருக்கிறது மக்ரூஹ் என்று. 5வது ஒரு சட்டம் இருக்கிறது முபாஹ் என்று. இந்த 5 சட்டங்கள் தான் ஃபிக்ஹிலே கூடுதலாக பேசப்படும். இந்த சட்டங்களை நாம் அறிந்து கொள்வது, அதாவது பருவ வயதை அடைந்த மார்க்க விஷயங்களை பின்பற்ற வேண்டிய ஒருவரை ஃபிக்ஹுனுடைய பரிபாஷையில் முக்கல்லஃப் என்று சொல்லுவோம். அந்த முக்கல்லஃபுகள், அதாவது பருவ வயதை அடைந்த மார்க்க சட்டங்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்க சட்டங்களை குர்ஆன், சுன்னா மற்றும் இஜ்மா, கியாஸ் போன்ற ஆதாரங்களில் இருந்து பெறுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லப்படுவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையிலே நம்ம பார்க்கிற போது இப்ப நிறைய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், வுது செய்வது. வுது செய்வதற்கு முன்னால் நியத்து வைப்பது வாஜிப். இதை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம்? இன்னமல் அமாலு பின்னியாத். அல்லது வுது செய்வதற்கு முன்னால், தொழுகைக்கு முன்னால் நியத் வைப்பது ஷர்த். இது இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸிலிருந்து இந்த சட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் பார்த்தால், இரவு வேளைகளிலே நோன்புக்காக நியத் வைப்பது ஷர்த்தாகும். இது எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித் ஸியாம் ஃபலா ஸியாம லஹு. இரவில் யார் நியத் வைக்கவில்லை அவருக்கு நோன்பில்லை என்று பைஹக்கியிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே போல வித்ரு தொழுகை சுன்னத்தானது என்கிற ஒரு சட்டத்தை எடுத்திருக்கிறோம். இது எங்கிருந்து எடுத்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாட்டுப்புறத்து அரபி கடமைகள் பற்றி விசாரிக்கிறார். அந்த கடமைகளை பற்றி அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகளை சொல்லுகிறார்கள். சாயங்கால தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் மீண்டும் கேட்கிறார், அந்த நாட்டுப்புறத்து அரபி, ஹல் அலைய கைருஹா, இது அல்லாத வேறு கடமைகள் எனக்கு இருக்கின்றனவா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இல்லா அன் தத்தவ்வஅ, இல்லை, நீ செய்வது சுன்னத்தாக அமையும் என்று சொன்னார். கடமைகள் தவிர நீ செய்யக்கூடியவை சுன்னத்தாக அமையும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் இருந்து நாம் வித்ரு தொழுகை போன்ற லுஹா தொழுகை, மற்ற தொழுகைகளை சுன்னா என்கிற முடிவுக்கு நாம் வருகிறோம். அதே போல அசர தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை இல்லை என்கிற ஒரு சட்டத்தை நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரத்தில் தொழ வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறோம். இப்படி குர்ஆன், ஹதீஸ் ஆதாரங்கள் இவற்றை அடிப்படையாக வைத்து சட்டங்களை, வாஜிப், ஹராம், மக்ரூஹ், சுன்னத், முபாஹ் என்கிற சட்டங்களை எடுப்பதுதான் ஃபிக்ஹ் என்பதை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபிக்ஹுக்கும் அகீதாவுக்கும் தொடர்பிருக்கிறதா என்று நாம் கேட்டால் நிச்சயமாக தொடர்பிருக்கிறது. ஃபிக்ஹுக்கும் அகீதாவுக்கும் நிச்சயமாக தொடர்பிருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஃபிக்ஹினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால்,
ஈமானோடு, அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது என்பதோடு தான் பெரும்பாலும் அது பின்னி பிணைந்திருக்கும். ஒரு மனிதன் தொழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை இருந்தால்தான் அவன் தொழுவான். அப்ப தொழுகையினுடைய சட்டங்களை அறிவதுதான் ஃபிக்ஹ் ஆகும். அப்ப ஈமான் இருந்தால்தான் தொழப்போக போகிறான், அந்த தொழுகையின் சட்டங்களை அவன் அறிய போகிறான். எனவே அகீதாவும் ஈமானும், அகீதா ஈமான் என்று சொல்வது இரண்டும் ஒன்றுதான். ஈமானும் அகீதாவும் ஃபிக்ஹோடு நெருக்கமானவையாக காணப்படுகின்றன. அதனால உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒது செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது சூரத்துல் மாஇதா 6வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் என்று சொல்லுகிறார். இதுதான் ஒதுக்குரிய குர்ஆனுடைய ஆதாரம். சூரத்துல் மாஇதாவினுடைய 6வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக வந்தால் முகத்தை கழுவி இப்படி ஒது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒது செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். ஈமான் இருந்தால்தான் அவன் ஒது வருவான், ஒதுவுடைய சட்டங்களை படிக்க வருவான். அதே போல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சூரத்துல் நம்ல், உதாரணமாக சூரத்துல் நம்ல் 3வது வசனத்தில், அல்லதீன யுகீமூன ஸலா வ யுத்தூன ஸக்கா வ ஹும் பில்-ஆখিরাতি ஹும் யூகினூன். தொழுகை, ஜக்காத் இவற்றை கொடுக்கிறவர்கள் மறுமை நாளை உறுதியாக நம்பியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்ப தொழுகை என்பது இபாதத். அந்த இபாதத்தில் மிக முக்கியமான ஒன்றாக தொழுகை, ஜக்காத் இருப்பது யாரோடு தொடர்புபடுகிறது என்றால் மறுமையை நம்பியவர்களோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. அதே போலதான் நோன்பை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் என்று சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்படி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஃபிக்ஹும் அகீதாவும் மிக நெருக்கமானவை, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அப்ப ஃபிக்ஹை அகீதாவை விட்டு பிரிக்க கூடாது. ஆனால் ஃபிக்ஹுடைய சட்டங்களின் நிலைகள் வேறு என்பதை நாம் இங்கே மிக கவனமாக புரியணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நீங்கள் தொடர்ச்சியாக, இது அறிமுக வகுப்பு என்பதனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு பூரணமாக அல்லது இலகுவாக புரியாமல் இருக்கலாம். போக போக இந்த வகுப்பிலே உள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஃபிக்ஹிலே ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபிக்ஹ் கலை, அதாவது ஃபிக்ஹ் என்று சொன்னால் என்ன? அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யா அல் அமலிய்யா அல் முக்தஸபா மின் அதில்லத்திஹா அத் தஃப்ஸீலிய்யா. குர்ஆன், சுன்னா மற்றும் இஜ்மா, கியாஸ். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் பற்றி எல்லாம் இந்த பாடத்திலே நம்ம படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆதாரங்களில் இருந்து நாம் சட்டங்களை எடுப்பது, மார்க்க சட்டங்களை எடுப்பது, இந்த சட்டங்களை எடுக்கிற அந்த முயற்சி அல்லது அந்த அறிவுதான் ஃபிக்ஹ் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். அப்ப ஃபிக்ஹ் என்பது பொதுவாக நடைமுறை சார்ந்த விஷயங்களாகும் என்பதை நாம் மிக கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஃபிக்ஹ் என்பது நடைமுறை சார்ந்த விஷயங்களாகும். அப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை என்ன சொல்வது? அது அகீதா, அது ஈமான். நம்ம மனதோடு உள்ளத்தோடு தொடர்பான விஷயங்கள் அது ஈமான். அப்ப உதாரணமா அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, கலா கதிரை நம்புவது, அல்லாஹோடு தொடர்பான ஒவ்வொன்றையும் நாம் நம்புவது, அல்லாஹுடைய அஸ்மாக்கள், அல்லாஹுடைய சிஃபத்துகள், அதே போல மலக்குகளோடு தொடர்பான விஷயங்கள் ஒவ்வொன்றையும், இவைகளெல்லாம் நம்பிக்கை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈமான் அல்லது அகீதா என்றுதான் சொல்லப்படும். ஃபிக்ஹ் என்பது நடைமுறை சார்ந்த விஷயங்களை குறிக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த ஃபிக்ஹுக்குள் உள்ளடங்கக்கூடிய அம்சங்களாக நாம் 5 விஷயங்களை குறிப்பிடலாம். ஃபிக்ஹ் என்கிற இந்த பொதுவான தலைப்புக்குள் உள்ளடங்கக்கூடிய விஷயங்களாக 5 அம்சங்களை உலமாக்கள் பிரதானமாக குறிப்பிடுவார்கள். ஒன்று அஹ்காமுல் உஸ்ரா,
குடும்பவியல் தொடர்பான சட்டங்கள். குடும்பவியல் தொடர்பான சட்டங்கள். இப்ப குடும்பவியல் தொடர்பாக திருமண சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், அதுபோல வாரிசுரிமை சட்டங்கள், இப்ப நம்ம தனியார் சட்டம் என்று இன்று அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சட்டங்கள் ஃபிக்ஹுக்குள் வரும். அடுத்தது அஹ்காமுல் முஆமலாத் அல் மாலியா, அதாவது பொருளாதாரத்தோடு தொடர்பான சட்டங்கள். இதற்குள் வியாபாரம், வாடகை, ஏனைய கொடுக்கல் வாங்கல் முறைகள் எல்லாம் இதற்குள் வரும். அதே போல அல் அஹ்காம் அல் ஜினாஇய்யா, குற்றவியல் சட்டங்கள் ஃபிக்ஹ் என்கிற இந்த பிரதானமான தலைப்புக்குள் வரக்கூடிய மூன்றாவது அம்சமாக குற்றவியல் சட்டங்களை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். நான்காவதாக நீதியோடு தொடர்பான பிரச்சனைகள், நீதித்துறையோடு தொடர்பான பிரச்சனைகள். அதாவது எப்படி ஒரு நீதிபதி நடக்க வேண்டும், நீதித்துறையில் என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன, ஒரு வாதி ஒரு பிரதிவாதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், அதற்கான தீர்வுகளை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் அதற்குள் உள்ளடங்குகிறது. ஐந்தாவதாக அல் அஹ்காமு தௌலியா, சர்வதேச உறவுகள் தொடர்பான, அதாவது ஒரு இஸ்லாமிய நாடு அல்லது ஒரு இஸ்லாமிய அரசு ஏனைய முஸ்லிம் அல்லாத அரசுகளோடு நாடுகளோடு எப்படியான தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற சட்டங்கள் இந்த ஃபிக்ஹ் என்கிற பகுதியில் உள்ளடங்கக்கூடியது. அப்ப ஃபிக்ஹினுடைய பிரதானமான பகுதி இபாதத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள், இதனோடு தொடர்பான அம்சங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தால் இந்த 5 அம்சங்களும் ஃபிக்ஹுக்குள் வரும். நம்ம இப்ப சொல்லி காட்டிய குடும்பவியல், பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள், நீதித்துறை சார்ந்த சட்டங்கள், இஸ்லாமிய அரசியலோடு தொடர்பான ஒரு முஸ்லிம் அரசும் ஏனைய நாடுகளும் எவ்வாறான தொடர்புகளை பேண வேண்டும் என்கிற சட்டங்கள். இந்த 5ஐயும் முஆமலாத் என்கிற சொல்லுக்குள் கொண்டு வருவார்கள். அப்போ நன்றாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஃபிக்ஹ் என்பதில் இபாதாத் என்கிற ஒரு பகுதியும் முஆமலாத் என்கிற ஒரு பகுதியும் இருக்கும். இபாதாத் என்கிற ஒரு பகுதியும் முஆமலாத் என்கிற ஒரு பகுதியும் ஃபிக்ஹிலே இருக்கிறது. அப்ப இபாதாத் என்றால் என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். அப்ப இதோடு தொடர்பான வுது, அதுபோல நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், அல்லது என்னென்ன பொருட்களிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி உம்ரா செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் இபாதத் என்கிற அந்த பிரதானமான தலைப்புக்குள் வரும். இரண்டாவது பகுதி முஆமலாத் என்கிற பகுதி. இந்த முஆமலாத் என்கிற பகுதிக்குள் நாம் குறிப்பிட்ட இந்த 5 அம்சங்களும் வரும். இதுதான் சுருக்கமாக ஃபிக்ஹ் என்று சொல்வது. இப்ப ஃபிக்ஹ் கிதாபுகள் என்று எடுத்து பார்த்தால் நிறைய கிதாபுகள் காணப்படுகின்றன. ஃபிக்ஹ் கிதாபுகள் நிறைய இருக்கின்றன. இதிலே மதுஹப் அடிப்படையில் எழுதப்பட்ட ஃபிக்ஹ் கிதாபுகள், ஹனஃபி மதுஹபிலே என்று நிறைய கிதாபுகள் இருக்கின்றன. மாலிக் மதுஹபிலே அவ்வாறு நிறைய கிதாபுகள் இருக்கின்றன. ஷாஃபி மதுஹபிலே இவ்வாறு நிறைய கிதாபுகள் இருக்கின்றன. ஹம்பலி மதுஹபிலே ஃபிக்ஹ் கிதாபுகள் நிறைய காணப்படுகின்றன. இது போல வேறு வேறு மதுஹபுகள், லாஹிரி மதுஹப் என்று அதிலே ஃபிக்ஹ் கிதாபுகள் இருக்கின்றன. இந்த புத்தகங்கள் கிதாபுகள் தவிர ஒப்பீட்டு ஃபிக்ஹ் என்று சொல்லி எல்லா மதுஹபுகளையும் ஒப்பீட்டு ரீதியான ஃபிக்ஹ் கிதாபுகளும் இருக்கின்றன. அதே போல இந்த மதுஹபுகளுக்குள் செல்லாமல் நேரடியாக குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ் போன்ற ஆதாரங்களில் இருந்து எழுதப்பட்ட ஃபிக்ஹ் கிதாபுகளும் இருக்கின்றன. இந்த எல்லா ஃபிக்ஹ் கிதாபுகளையும் நாம் படித்தால், மதுஹப் சார்ந்த ஃபிக்ஹ் கிதாபுகள் அல்லது எல்லா மதுஹபுகளையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஃபிக்ஹ் கிதாபுகள், அல்லது மதுஹப் சாராமல் சுன்னா அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஃபிக்ஹ் கிதாபுகள், எல்லாவற்றையும் எடுத்தால் அந்த கிதாபுகளில் நாம் சொன்ன இந்த 2 தலைப்புகள் தான் இருக்கும். ஒன்று இபாதாத், இன்னும் ஒன்று முஆமலாத். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபிக்ஹ் புத்தகத்துக்குள்ள போய் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி என்று இருக்காது, மலக்குகளை எப்படி நம்ப வேண்டும் என்பது இருக்காது.
ஃபிக்கு கிதாபுக்குள்ள அஸ்மா சிஃபாத்தை பற்றி எந்த பேச்சும் இருக்காது. ஃபிக்கு கிதாபில மறுமை நாளின் அடையாளங்கள் எல்லாம் ஃபிக்கு கிதாபில இருக்க மாட்டாது. கலா கதிரை பற்றி ஃபிக்கு கிதாபில இருக்க மாட்டாது. இப்ப நன்றாக நீங்கள் இந்த குறிப்பை மனங்களிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம சொன்ன இந்த கிதாபுகள், ஃபிக்கு கிதாபுகளில் நாம தேடி பார்த்தால் 2 தலைப்புகள் தான் அங்கே உள்ளே இருக்கும். ஒன்று இபாதாத் என்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற அந்த இபாதத்துகள் தொடர்பான சட்டங்கள் பேசப்பட்டிருக்கும். இன்னும் ஒன்று அல் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய குடும்பவியல், பொருளியல், குற்றவியல், அதே போன்று நீதித்துறை சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அது மாதிரி முஸ்லிம் நாடுகளும் ஏனைய நாடுகளிலும் பேண வேண்டிய அரசியல் அல்லது நாட்டு உறவுகள் தொடர்பான சட்டங்கள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் சுருக்கமாக ஃபிக்ஹ் என்று சொல்வது. இந்த ஃபிக்ஹை படிப்பது என்பது உண்மையிலேயே மிக ஆர்வமூட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் ஃபிக்ஹை தருகிறான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் அல்லாஹ் ஃபிக்ஹை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு ஃபிக்ஹ் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் அவன் அல்லாஹ்வினால் நலவு நாடப்பட்டவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். எனவே இந்த மார்க்க சட்டங்களை படிப்பது என்பது மிக சிறந்த ஒரு இபாதத், வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத். நம்முடைய வணக்கங்களை, கொடுக்கல் வாங்கல்களை சரியான முறையில் நாம் செய்து கொள்வதற்கு அந்த அறிவு நமக்கு தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஃபிக்ஹ் என்றால் என்ன, ஃபிக்ஹ் கலையினுடைய உள்ளடக்கம் என்ன, அதை படிப்பதனுடைய சிறப்பு என்ன என்பதை இன்றைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் ஃபிக்ஹ் கலை தொடர்பாக இன்னும் பல முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சத்தியத்தை சத்தியமாக நமக்கு காட்டி அதை பின்பற்றுகிற பாக்கியத்தையும், வழிகேடுகளையும் அசத்தியத்தையும் அசத்தியமாகவும் வழிகேடுகளாகவும் காட்டி அதிலிருந்து ஒதுங்கி வாழ்கிற பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக.